ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான சைனீஸ் லவ் மூவியை தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கான புதுசாக வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. இப்போ இந்த மூவியை பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோனை தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பேர் மெய்யான். அவள் வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு உட்காந்துட்டு இருக்காளா, அவள் ட்ரீட்மெண்ட் எடுக்க தான் வந்திருக்கா. அப்போது டாக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது டாக்டர் வராங்களா. நம்ம டாக்டர் தான் நம்ம ஹீரோவே. அவர் பேர் சூ. அவள் பாட்டுக்கு வந்துட்டு, நீ கொஞ்சம் உன்னோட ட்ரெஸ்ஸு, அதாவது கீழே போட்டிருக்க ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு வந்து படுமா பெட்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோயினா பின்னாடி டாக்டரை பார்க்குறா. அவர் அப்போ தான் வந்து மாஸ்க் போடுறாரா. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்தோன்னே செம்ம ஹேண்ட்ஸமான டாக்டராக இருக்காரு அப்படின்னு நினச்சவ உடனே டாக்டரை பார்த்து, ஃபீமேல் டாக்டர் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ நம்ம ஹீரோ உடனே, டாக்டரில் என்ன ஃபீமேல் டாக்டர் மேல் டாக்டர், எல்லாரும் பார்க்குறது ட்ரீட்மெண்ட் தான், இதெல்லாம் நீங்கள் இப்படி பார்க்கக்கூடாதுல்ல, சீக்கிரம் வந்து நீங்கள் படுங்க, நான் உங்களுக்கு செக்அப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோ ஒரு கைனகாலஜிஸ்டா. அப்போ அவருமே வந்து நம்ம ஹீரோனை ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது ட்ரீட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் ஃபேஸை பார்க்குறாரு. அவருக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, கண்டுபிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினை உட்கார வச்சு ஹீரோயினுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அப்போது ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நீ கொஞ்சம் வாஷ்ரூம்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுமா, நீ கண்ட்ரோல் பண்ணாத, அதாவது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காத, நீ வந்து வாஷ்ரூம் யூஸ் பண்ணுன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப் உன்னோட பார்ட்னர் கூட நல்லா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினா, அதுக்கெல்லாம் டைம் இருக்குது டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அவள் சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு போயிடுறா. ஆனால் ஹீரோக்கா இவளுக்கு என்ன ஞாபகமே இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் வெளியே போகும்போது அங்கே இருக்க நர்ஸ்லாம் வந்து டாக்டர் சூவை பற்றி பேசுகிறாங்க. நம்ம ஹீரோனுக்கு தெரியுது இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்த டாக்டர் தான் போலன்ட்டு. அப்போ அந்த டாக்டரை பற்றி சொல்கிறாங்க, அவர் இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காரு, ரொம்ப ஹேண்ட்ஸமான பையன், அது மட்டும் இல்லாமல் அவருக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க தெரியுமா, அவர்லாம் வந்து ரொம்ப ரிச்சான ஆள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. ஹீரோனுக்கு அந்த டைமில் அவங்க அம்மா கிட்டேருந்து கால் வரும். கால் பண்ண அம்மா செம்மையாக திட்டுறாங்க. என்னென்னு பார்த்தா ஹீரோனுக்கு ஒரு பிளைண்ட் டேட் வேறு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க போல். நம்ம ஹீரோயின் போய் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ உள்ளேருந்து அவங்க அம்மாவா, இந்த வாட்டியாவது நீ இந்த பிளைண்ட் டேட்டில் எப்படியாவது சக்ஸஸ் ஆகணும், அவனை கரெக்ட் பண்ணிடு அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து அந்த பிளைண்ட் டேட்டை அட்டன் பண்ண வந்ததே யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோனோட ஃபோட்டோவை பார்த்து தான் அக்செப்ட் பண்ணிட்டு வந்திருப்பாரு போல இருக்கு. ஆனால் ஹீரோனுக்கு புதுசாக இருக்கு. ஹீரோயின் எந்திரிச்சிட்டு பின்னாடி போகலான்னு பார்க்கும்போது கால் தடிக்கு விழ போவாளா, ஹீரோ தான் பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோனை உட்கார வச்சுட்டு ஹீரோ ஒன்று ஹீரோனை பார்த்து என்ன கேட்குறாருன்னா, அம்மா நான் வந்து உன்கிட்ட சொல்லியிருந்தேன், ரிலேஷன்ஷிப்லலாம் இருந்து கொஞ்சம் உன்னை மெயின்டைன் பண்ணிக்கோமா, நல்லா உன்னை பார்த்துக்கோ அப்படிலாம் சொன்னேன், அதுக்காக அதுக்குள்ளே பார்ட்னர் தேட ஆரம்பிச்சு டேட்டு போகிறதுக்குலாம் அப்ளை பண்ணிட்டியாமா அப்படின்ற மாதிரி கேட்க, நானும் உன்னை பார்த்து அக்செப்ட் பண்ண இல்லைன்னு சொல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஒன்னே, இல்லை நீங்கள் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வேணான்ற மாதிரி போக பார்க்குறா. ஹீரோயினுக்கு வந்து அந்த டைமில் அவங்க அம்மாக்கு இருந்தே ஏகப்பட்ட மெசேஜ் வருது, ஏய் டாக்டர் பையன் உசார் பண்ணு விட்டுறாத அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயினுக்கா வேறு வழி இல்லை. உடனே ஹீரோயின் வந்து அவங்க அம்மா சொல்கிற பேச்சு கேட்டுட்டு ஹீரோ பார்த்து, டாக்டர் சூ நீங்கள் தான் எனக்கு ட்ரீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்களா, அதனால பர்சனலாக எனக்கு நீங்களே ட்ரீட் பண்ணுறீங்களா, நம்ம டேட்டும் பண்ணலாம், நம்ம ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்களும் எனக்கு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு ரூம் போடவான்ற மாதிரி கேட்டுடுறா. ஓப்பனா ஹீரோவா, என்ன இந்த பொண்ணு இப்படி ஓப்பனாக கேட்குறேன்ற மாதிரி ஷாக்கில் தான் பார்க்குறாரு. ஆனால் ஓகே சொல்லிடுறாரு. அன்னைக்கு ரூமில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே சுற்றி பார்க்குறேன்ற மாதிரி போயிட்டு லாஸ்ட்டாக ரூமில் போக ஹீரோயின் வந்து கொஞ்சம் நர்வஸாக இருக்கா. என்னதான் அப்படி சொன்னாலும் அவளுக்கு இது புதுசாக இருக்குது. நம்ம ஹீரோவும் எடுத்தோன்னே ஹீரோனை கிஸ் பண்ண, ஆனால் ஹீரோ சொல்லிடுறாரு, நீ அவசரப்பட்டு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், நம்ம டேட் பண்ணுறதாவே இருக்கும், நம்ம ரிலேஷன்ஷிப் நல்லா போட்டோம், அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம், உன்னை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு எனக்கு, அதனால நான் தூங்குறேன், நீயும் தூங்குன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை ஹக் மட்டும் பண்ணிட்டு தூங்குறாரு. இவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதாவது டேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஹீரோன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அவள் பாட்டு எந்திரிச்சு எங்கே கிளம்பிட்டா. நம்ம ஹீரோக்கா எங்கடா இப்போ போனா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு பக்கம் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவள் ஒரு பேங்க்கில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாளா. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோனை வந்து யாரோ ஒருத்தர் வயசானவர் போல் கையில் ஸ்டிக்கை வச்சுருக்காரு. அவர் வந்துட்டு, எனக்கு இந்த மாதிரி நிறைய லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் ஒழுங்காக கவனிக்க மாட்டீங்களான்ற மாதிரி ஹீரோனை பிடிச்சிக்கிறாரு. ஹீரோனை பிடிச்சி சண்டையாக போட்டுட்ருக்காரு. மீதி இருக்க அந்த ஸ்டாஃப்லாம் விட்டுட்டாங்க. ஹீரோன் கிட்ட சண்டை போட்டுட்ருக்க, குச்சி எடுத்து ஹீரோன் அடிக்க வரும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து நம்ம ஹீரோனை தேடி வந்துடுவாரா. அவர் வந்து நம்ம ஹீரோனுக்கு விழுற அடியை அவர் வாங்கிப்பார். கொஞ்ச நேரத்துலேயே அங்கே இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் வந்துட்டு அந்த ஆளை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவா உனக்கு ஓகேன்ற மாதிரி ஹீரோனை பார்த்து கேட்க, ஹீரோயினா ஓகேன்னு சொல்லிட்டு யார் முன்னாடி போய் நிற்கிறான்னா, அங்கே இருக்க மேனேஜர் லேடி முன்னாடி போயிட்டு நின்றுட்டு திட்டு வாங்குறா. மேனேஜர் லேடி திட்டுறாங்க, எப்படி கஸ்டமரை பார்க்கணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயினை பார்த்து, உனக்கு இவ்வளோ டிசீஸ் வரதுக்கு காரணம் இந்த வேலை தானா, இதனால தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு வாஷ்ரூம் கூட போகாம இருக்கியா, இப்படி ஒரு வேலை உனக்கு வேணுமான்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் ஒன்னே, இதுக்கு மேலே உங்ககிட்ட திட்டு வாங்கிட்டு என்னால் வேலை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க லேடியை எதிர்த்து பேசிடுறா. நீங்கள் என்ன சும்மா என்னை திட்டிக்கிட்டே இருக்கீங்க, புரிஞ்சிக்கவே மாட்டீங்க, ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க, எனக்கு இந்த வேலையை வேணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் போயிடுறா. ஹீரோ ஒரு பக்கம், இருங்க இந்த பேங்க்கு நான் வர பிரச்சனையை இதுக்கு மேலே
அதனால நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி முறைச்சிட்டு போகிறாரு. அப்போ இன்னொரு லேடி வந்துட்டு இந்த மேனேஜர் லேடியை பார்த்து இப்போ வந்து ஒருத்தர் முறைச்சிட்டு போனார்ல, அவர் யார் தெரியுமா, டாக்டர் ஷூ, ரொம்ப பணக்காரரில் ஒருத்தர் அப்படின்னு மாதிரி சொல்லி காமிச்சிட்டு இருக்க. அப்போது ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினா ஹீரோ பார்த்து தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோட கையை பிடிச்சி எனக்காக நீங்கள் அந்த அடியை வாங்கிட்டீங்களே, உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க, அது மட்டும் இல்லாமல் எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூன்னு சொல்லும் போது ஹீரோ ஒன்னே வெறும் தேங்க்யூ மட்டும் தானா, ட்ரீட் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்ல ஹீரோன்னு சரின்ற மாதிரி சொன்ன உடனே ஹீரோவா சரிவா நான் கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி ஒரு பார்ட்டி நடக்கிற இடம்லாம் இருக்கும்ல, அந்த கிளப்புக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோனா இவ்வளோ பெரிய ரிச்சான ஆள் ஏன் கூட சாதாரணமாக இப்படி பேசுகிறாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைக்கிறா. ஆனால் ஹீரோயின் வெளியே தான் கேட்டுக்கல. சரி நமக்காக ஹெல்ப் பண்ணாரு, ட்ரீட் கொடுக்கலாமேன்ற மாதிரி அவருக்கு ட்ரீட் கொடுத்துட்ருக்காளா. ரெண்டு பேரும் நிறைய பேசிக்கிறாங்க. அவங்களோட பர்சனல் லைஃப்பில் பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் ஓவராக ட்ரிங்க் பண்ணதுனால அவங்க கண்ட்ரோல்லேயே அவங்க இல்லை. என்ன ஆகுதுன்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப க்ளோஸாக இருந்துடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுதா, நம்ம ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் எந்திரிப்பா. எந்திரிச்சோன்னே ஹீரோ பார்க்குறா. அவளுக்கு புரியுது என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ பார்த்து ஹீரோ அழகாக இருக்காரா, அவரை பார்த்து அவளே சிரிச்சுட்டு இருக்கா. திடீர்னு ஹீரோ ஒரு பக்கம் கண்ணை முடிக்கிட்டே என்னை பார்த்துக்கிட்டே இருக்க, உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டோடனே ஹீரோயின் உடனே முடிச்சுக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தவ உடனே என்ன சொல்கிறான்னா, நேற்று நைட்டு ரொம்ப குடிச்சிட்டேன் அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோ உடனே என்ன எடுத்தோன்னே இதை சொல்கிற, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயினுக்கு திடீர்னு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னு தெரில. அவள் பட்டுக்கு வெறும் காலில் அங்கே இங்கே குதிச்சிட்டு இருக்கா. ஹீரோ என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது ஹீரோன்னு சொல்கிறா, இல்லை நேற்று எங்கள் அம்மாவுக்கு நான் எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, நான் எங்கே இருக்குன்னு கூட சொல்லலை, எங்கள் அம்மாவுக்கு மட்டும் நான் வரல, அதாவது நான் இந்த மாதிரி இருந்தேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு ஹீரோயின் வேகமாக கிளம்ப. ஹீரோவோ எதுனா பிரச்சனைனா எனக்கு சொல்லு சரியா, பார்த்துப்போ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து அனுப்பி விட்டுறாரு. அப்போது ஹீரோக்கு வந்து ஏதோ மெசேஜாக வந்துட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஃபோன் எடுத்து பார்த்தா ஹீரோட ஃபோனை ஹீரோயின் கொண்டு போயிட்டா. ஹீரோ வந்து இப்போ கையில் வச்சுருக்கிறது ஹீரோனோட ஃபோனு. அவங்க அம்மா கண்டபடி பேசி வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காங்க. ஹீரோ பார்த்துடுறாரு. நம்ம ஹீரோனா இதெல்லாம் தெரியாமல் வீட்டுக்கு போயிட்டு அம்மான்ற மாதிரி போய் நிற்க, ஹீரோனோட அம்மா ஒரு பக்கம் நில்லடி என்ன பண்ணிட்டு இருக்க மெய்யான், உன்னை நான் எப்படி வளர்த்து வச்சிருக்கேன், வெளியே போயிட்டு என்ன பண்ணிட்டு வர, எவன் கூட போய் சுற்றிட்டு வர, இப்படி தான் நீ வெளியே தெரிவியா, உன் மேனேஜர் லேடியும், அதாவது அந்த மேனேஜர் லேடி நீ வேலையை விட்டு நின்றுட்டா அப்படின்னு மாதிரி சொன்னாங்க, அவங்க உன்னை வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு நீ என்னடி பண்ணன்னு சொன்னால் ஹீரோயின் வந்து நானாக தான் வேலையை விட்டு நின்னேன் அப்படின்னு மாதிரி சொல்ல. அப்போ ஹீரோனோட அம்மாவும் உனக்கு என்னடி அவ்வளோ திமிரா, நீ எதுக்கடி வேலையை விட்டு நின்ன, கஷ்டப்பட்டு பேங்க்கில் ஒரு வேலை உனக்கு வாங்கி கொடுத்தா வேலையை விட்டு நின்றுட்டேன்னு சாதாரணமாக சொல்கிற, உனக்காக ஒரு பிளைண்ட் டேட் செட் பண்ணி வச்சா அதையும் நீ ஒழுங்காக ஏற்றுக்க மாட்டுற, எதுவுமே பண்ணாமல் யூஸ்லெஸ்ஸாக வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்ணத்தில் அறிய. அப்போது ஹீரோயின் வந்து சொல்கிறா, பார்த்தீங்களா இந்த ரிப்போர்ட்டை, நான் வந்து நல்லா தான் வேலை செய்கிறேன், பார்ட் டைம் ஜாப் அது இதுன்னு பண்ணி அவ்வளோ ஜாபும் பண்ணி என்னையே நான் இப்படி ஒரு நோயாலே கொண்டு வந்து இப்போ நிற்க வச்சிருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ ஒரு பக்கம் ஹீரோயின் அவங்க அம்மா எதுனா திட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோயின் அட்ரஸ் கண்டுபிடிச்சி வந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு ரூமில் போயிட்டு செம்மையாக அழுத்தவ, எங்கள் அம்மா வந்து என்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க, ஏதோ கூண்டுக்குள்ளே இருக்க பறவை மாதிரி என்னை பிடிச்சி வச்சுருக்காங்க, என்னை என் லைஃப்பை வாழவே விட மாட்டாங்க, நான் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி ஹீரோயின் நினச்சி பெட்டில் இருக்க பெட்ஷீட்லாம் ஒன்று சேர்த்து ஜன்னல் வழியை எகிரி குச்சிடுறேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து வெளியே வந்து டாப்பால் போட்டிருப்பாங்க டோரை. ஹீரோயின் கரெக்டாக எகிரி குதிக்கும் போது ஹீரோ அந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கு கரெக்டாக இருக்குமா, ஹீரோயின் வந்து ஹீரோ மேலே விழுந்திருப்பா. அப்புறம் ஹீரோ தான் ஹீரோயினை பார்த்து உனக்கு ஓகே தானே எதுவும் ஆகலையே மெய்யான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயினும் உங்களுக்கு எதுவும் ஆகலையே, உங்களுக்கு கையில் வர ஆல்ரெடி அடிபட்டு இருந்தது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஒரு பக்கம் ஹீரோனோட அம்மா அதுக்கப்புறம் தான் சரி உள்ளே போய் பார்ப்போன்ற மாதிரி டோரெல்லாம் திறந்து உள்ளே போய் பார்க்குறாங்க. ஹீரோயினை காணோம். சரி ஹீரோயின் வந்து ஒரு ரிசல்ட்டை காமிச்சால அதில் என்னதான் போட்டிருக்குன்னு பார்த்தா ஹீரோயின் எந்த ஹாஸ்பிட்டலில் போயிருப்பா, எந்த டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணியிருப்பா அதெல்லாம் போட்டிருக்குமா. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி ஹீரோனோட அம்மா ஏதோ பேசிட்டு இருக்காங்க, ஆனால் என்னன்னு காட்டல. ஹீரோ ஒரு பக்கம் ஹீரோனை கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருப்பாரு. ஏன்னா ஹீரோக்கு வந்து லைட்டாக கை வலிச்சிருக்கும், அதனால ஹீரோ வந்து செக்அப் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு ஹீரோனை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, நீ இப்போ உங்கள் அம்மா வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு தானே, நீ வேணா என் கூட வந்து தங்குறியான்னு கேட்க ஹீரோயினுக்கா இப்போ தங்கறதுக்கு எந்த இடமும் இல்லை, அதனால ஓகே சொல்லிடுறா. அன்னைக்கு வந்து ரெண்டு பேரும் இனிமேல் ஒரே வீட்டில் தங்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்களா. ஹீரோவும் ஹீரோனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து காட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் நீ அன்னைக்கே உங்கள் அம்மாவை பார்க்க போகும்போது காலில் செருப்பு கூட போடாமல் போனேன், அதனால உனக்காக நிறைய வாங்கி வச்சிருக்கேன் யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறாரா. நம்ம ஹீரோனா ஐயோ என்ன பண்ணுறீங்க மிஸ்டர் சூ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அப்போ ஹீரோவனே ரிமூவ் பண்ணிட்டு நீ என்ன பார்த்துட்டு இருக்க, எனக்கு தான் அடிபட்டுருக்குல, கொஞ்சம் வந்து மருந்து போட்டு விடு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி ஹீரோனை கூப்பிட ஹீரோனும் வந்துட்டு இதோ போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி மருந்து போட்டு விடும்போது அவள் வாயால் காற்றை ஊதி ஊதி மருந்து போட்டு விடுவாளா. இது வந்து ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே திரும்பி நீ இப்போ ஊதி ஊதி மருந்து போட்டு விட்டல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ என்ன நினச்சாலும் தெரியல ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. நம்ம ஹீரோனையுமே ஹீரோவை தள்ளி விடலை, ஏன்னா ஹீரோயினுக்குமே ஹீரோ ரொம்ப
ரொம்ப பிடிச்சிருக்கு, கிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் மனசுக்குள்ளே வந்து இவர் பெரிய பணக்காரராச்சே, என்னை விட்டுட்டு போயிடுவாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அப்போது ஹீரோக்கு வந்து ஏதோ அர்ஜென்ட்டான கால் வர அவரும் நான் கால் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து வெளியே பேசிக்கிட்டே போவாரா. ஹீரோனா எனக்கு என்னமோ இவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவ வெளியே போயிட்டு ஹீரோ பேசுகிறத கேட்குறா. ஹீரோ வந்து என்ன பேசிகிட்டு இருக்காருன்னா அவங்க அம்மா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு. என்னென்னா ஹீரோக்கு வந்து யூஎஸில் வந்து இந்த டாக்டர் ஒர்க்குக்கு ஏதோ கிடச்சிருக்கும் போல், அந்த ஒர்க்குக்கு இன்னும் 2 மாதத்தில் யூஎஸ் போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருப்பார் போல இருக்கு. ஹீரோயின் இதை கேட்டுட்டு அப்பனா எதுக்கு என்கிட்ட இப்படி என்ன லவ் பண்ணுற மாதிரி நடந்துக்கணும், எப்படியோ 2 மாதத்தில் போகிறவர் தானே அப்படின்னு நினச்சிட்டு சோகமாக போயிட்டு அழுற மாதிரி நின்றுட்டு இருப்பாளா. ஹீரோ பின்னாடி இருந்து வந்துட்டு என்ன இப்படி தனியாக நின்றுட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பின்னாடி இந்த ஹக் பண்ண போவார். ஹீரோயின் ஒன்னே திரும்புறா, கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு தான் திரும்புறா. அப்போ ஹீரோ ஒன்னே என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஹீரோயின் ஒன்னே இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாளா. ஹீரோ சொல்கிறாரு இதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லையே, நீ சொல்லிதான் ஆகணும், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க ஹீரோயின் ஒன்னே அவள் என்ன நினைக்கிறான்னா எப்படியும் 2 மாதத்தில் நீங்கள் யூஎஸ் போக தானே போகிறீங்க, இப்போ நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் மட்டும் இது அப்புறம் வேற எங்கன்னா போய் முடிஞ்சிட போகுது அப்படின்னு நினச்சி ஹீரோயின் அவளோட ஃபீலிங்ஸை மறைச்சிட்டு இல்லை அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டிடுறா. அப்படி ஆட்டின உடனே அவள் பாட்டுக்கு போயிட்டு அழகாத குறைதான், கண்ணில் அவ்வளோ தண்ணி வந்து நிற்குது, திரும்பினபடி உட்காந்துட்டு இருக்கா சோஃபாவில். அப்போ ஹீரோ ஒன்னே மெய்யான் எனக்கு பதில் சொல்லி தான் ஆகணும், உனக்கு எதுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டாலுமே ஹீரோயின் பதில் சொல்கிற மாதிரி இல்லை. ஹீரோக்கா இந்த வார்த்தையை கேட்டோன்னே அவருக்கும் ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாரா. அவரும் அங்கேருந்து எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. நைட்டே ஆகிடுது. நம்ம ஹீரோயின் படுத்துட்டு இருக்கா சோஃபாவில். ஹீரோக்கு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பேப்பரில் ஏதோ எழுதி மட்டும் வச்சிருப்பாளா. நைட் டைமில் ஹீரோ வராரு. வந்துட்டு அந்த பேப்பரை எடுத்து பார்த்தா ஃபுட்டு வந்து சூடாரி இருக்கும், சாப்பிடும்போது சூடு பண்ணிட்டு சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஹீரோ இதை பார்த்தோன்னே என்னதான் பிடிக்கலன்னு சொன்னாலும் சமைச்சு மட்டும் எதுக்கு எனக்கு வைக்கிறா அப்படின்ற மாதிரி நினச்சவர் ஹீரோயின் கிட்ட போகிறாரு. ஹீரோயின் கிட்ட போனால் ஹீரோயின் ஃபோன் அந்த வேற ஏகப்பட்ட மெசேஜாக வந்துட்டு இருக்கும். ஹீரோயின்னு பார்த்தா ஹீரோனோட ஃபோனோட வால்பேப்பரில் ஃபஸ்ட்டு ஹீரோவோ ஹீரோனை ஸ்டே பண்ணியிருக்கும் போது ஹீரோயின் அவருக்கே தெரியாமல் செல்ஃபி எடுத்திருப்பா போல், அதை வால்பேப்பராக வச்சிருக்கா. இதை பார்த்தவர் பிடிக்கலன்னு சொல்கிற இது ஏண்டி வால்பேப்பராக வச்சிருக்க, நீ என்ன தாண்டி பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் ஹீரோக்கு மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. ஹீரோயின் திடீர்னு எந்திரிச்சோன்னே ஹீரோவா எதுவும் தெரியாத மாதிரி நின்றுக்கிட்டு இல்லை எனக்கு பசிக்குது சாப்பாடு சூடு பண்ணித்தா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனும் இதுவும் இப்போவே சூடு பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமாக சாப்பாடை சூடு பண்ணி கொண்டு வந்து வைக்கிறா. செம்மையாக சூடு பண்ணிட்டேன், நல்லாயிருக்கும், சாப்பாடு சாப்பிட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல நம்ம ஹீரோவும் இதோ சாப்பிட்டு பார்க்குறேன்ற மாதிரி சாப்பிட்டு பார்க்குறாரா. சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஹீரோனை பார்த்து நீ மட்டும் ஏன் நின்றுட்டு இருக்க, வா 2 பேரும் சேர்ந்தே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்க அப்போது ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து சொல்கிறா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், இனிமேல் நானே உங்களுக்கு சாப்பாடெலாம் செஞ்சு வச்சிடுறேன், அதாவது உங்கள் வீட்டில் நான் தங்குறேன், என்ன தான் நம்ம டேட் பண்ணாலும் என்னால் சும்மா உங்கள் வீட்டில் சாப்பிட முடியாதுல்ல, நான் சாப்பாடு சமைச்சு வச்சிடுறேன், எனக்கு வீடு தனியாக கிடச்ச அப்புறம் நான் போயிட்டேன்னு சொல்லவும் ஹீரோக்கு இதை கேட்டோன்னே நீ இதையே சொல்லிட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறாரு. நான் தூங்குறேன்ட்டு ஹீரோனா என்ன அவர் எதனா கோவப்படுற மாதிரி நான் எதனா சொல்லிட்டேனா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாரு. அவளை செக்அப் பண்ணுறதுக்கு தான். அவளுக்கு தான் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குல்ல. அப்போ வெளியே செம்ம மழை. ஹீரோவும் இந்த என் கூட நீ வச்சுக்கோன்ற மாதிரி கொடுத்துட்டு நான் முன்னாடி போகிறேன், நீ செக்அப் பண்ணிட்டு வா, நான் என் பேஷண்ட்டை பார்த்துட்டு வந்துடுறேன்ற மாதிரி ஹீரோ கிளம்ப ஹீரோயின் ஒன்னே நீங்கள் ஏன் தனியாக போகிறீங்க, மழையில் நனையாதீங்க, ஒரே கொடையிலே போகலான்னு சொல்ல ஹீரோவும் சரி அப்போ என் டீ கூட நானே பிடிச்சிட்டு வரேன்ற மாதிரி அவர் கொடையை பிடிச்சி நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கம் ஹீரோனோட அம்மாவா ஹீரோயின் எந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறான்னு தெரிஞ்சிச்சுல்ல, அதனால அவங்க வந்துடுறாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு இவன் டாக்டர் தானே, டாக்டர் பையன் கூடவா என் பொண்ணு சுத்துறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்களோட பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கும் போது அப்போது ஹீரோனோட அம்மா ஒன்னே நம்ம ஹீரோ பார்த்துட்டு நான் தான்ப்பா உன்னோட ஆன்ட்டி, அதாவது மெய்யானோட அம்மா, நீயும் என் பொண்ணும் வந்து லவ் பண்ணுறீங்க தானே, நீங்கள் 2 பேரும் ஒன்று நடந்து போனதெல்லாம் நான் பார்த்தேன், நீங்கள் 2 பேரும் இஷ்டப்பட்டு தானே லவ் பண்ணுறீங்க, சரிப்பா நீ எவ்வளோ சம்பளம் வாங்குற, நிறைய வாங்குறியா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறாங்க. ஹீரோக்கா சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டி, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆனால் உடனே ஹீரோனோட அம்மாவா சரி நீ என்ன பண்ணுற, எங்கேருந்து வந்த, உன் ஊர் எது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வி. ஹீரோவோ நான் யூஎஸில் தான் பிறந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது அப்போது நம்ம ஹீரோனோட அம்மாவும் அப்போனா நீ வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு யூஎஸ் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படி தானேப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையெல்லாம் பிடிச்சு பேசும்போது ஹீரோக்கா இவங்க ரொம்ப ஒரு மாதிரியாக கொஷினாக கேட்கும் போது ஹீரோக்கு பிடிக்கல, அதனால் கையை விடுங்க ஆண்டி அப்படின்னு நம்ம சொல்லும் போது அப்போது ஹீரோனோட அம்மா ஒன்னே என்ன என்னை இப்படி பண்ணுற, என்னை இப்படி ட்ரீட் பண்ணுற, மரியாதை கொடுத்து என்கிட்ட பேச மாட்டியா, கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டியா, அப்போனா நீ என் பொண்ணை ஏமாற்ற பார்க்குற அப்படி தானே, என் பொண்ணை ஏமாத்துறதுக்கு தானேடா நீ வந்திருக்க, நீ வந்து பணக்காரன்ற திமிரில் பேசிகிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி ஹீரோனோட அம்மா ஒரே கத்த ஆரம்பிக்க ஹீரோயின் கரெக்டாக வந்துட்டு அம்மா இங்கே என்ன பண்ணுறீங்க, ஏன் கத்துறீங்கன்னு கேட்டால் ஹீரோனோட அம்மாவும் என்னடி பண்ணிட்டு இருக்க, உன் அப்பா என்னை விட்டுட்டு போனா ஞாபகம் இல்லையா, நீ 2 வயசில் இருக்கும்போது உன் அப்பா அப்ராடுக்கு
வேற ஒரு பொண்ணு கூட அஃபேரில் வச்சுட்டு என்னை விட்டுட்டு போயிட்டான் டிவோர்ஸ் வாங்கிட்டு. அதே மாதிரி நீங்கள் இவனை வந்து பிடிச்சி வச்சிருக்கியா, இவனும் யூஎஸ் போகிறானாம்மா, என்ன ஏமாந்து போறியான்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து கை வாங்கிட்டு போக ஹீரோ உடனே ஹீரோனோட அம்மா கையை பிடிச்சி இல்லை அவளை காயப்படுத்தாதீங்க, அவள் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனோட அம்மா உடனே நீ யாரா என் பொண்ணை அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு, நீ ஒரு ஏமாத்துக்காரன் தானே, என் பொண்ணை ஏமாத்த தானே பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோன் உடனே அவங்க அம்மா கூட்டிகிட்டு போகிறா. அப்போ ஹீரோ பார்த்து தயவு செஞ்சு இனிமேல் என்னை ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட்டிகிட்டு போகிறா. ஹீரோக்கா என்ன இது இப்படி எனக்கு ஒன்றும் புரியலேன்னு பார்த்துட்டு இருக்க. அப்போ ஹீரோன் நினைக்கிறாரு ஒருவேளை அவங்க அம்மா சொன்ன ரீசனை தான் இவன் நினச்சிட்டு, அதாவது ஹீரோன் நினச்சிட்டு அவனை பிடிக்கலன்னு சொல்கிறாளோ அப்படின்னு நினைக்கிறாரு. எங்கே வந்து நான் அவளை விட்டுட்டு போயிடுவேனோ அப்படின்னு அவள் பயப்படுறான்னு நினச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோனை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், அவளோட இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி பார்த்தா அவங்க அம்மா சொன்ன மாதிரி உண்மையாகவே ஹீரோனோட அப்பா வந்து ஹீரோன் 2 வயசு இருக்கும் போதே ஹீரோனோட அம்மாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு அப்ராடில் இருக்க ஒரு லேடி கூட அஃபேர்லேருந்து போயிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோனை ரொம்ப அடித்து வளர்த்துருக்காங்க. ஹீரோனோட அம்மா அவளை பார்த்து வளர்க்கணுன்ற மாதிரிலாம் தெரிஞ்சிட்டு இருக்க. ஒரு பக்கம் ஹீரோனோட அம்மாவா ஹீரோனை பிடிச்சி செம்மையாக திட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோன் வந்து வீட்டுக்கு போயிட்டு அவளோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க முடியாது, நான் தனியாக போயிடுறேன், யாருமே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோன் அவங்க அம்மா காலில் விழுந்து நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்ல ஹீரோனோட அம்மாவா போறியா போ, என்னை விட்டுட்டு போகிறல, இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை திட்டுறாங்க. நம்ம ஹீரோன் மெய்யானோ அங்கேருந்து போயிடுறாளா. நம்ம ஹீரோயின் போனதுக்கப்புறமா என்னதான் இருந்தாலும் பெத்த அம்மா இல்லை, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், செம்மையாக அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைன்னு தான் பார்த்துட்டு இருப்பாங்க போல இருக்கு. இவங்க இப்படி அழுதுட்டு இருக்க ஹீரோவும் மனசை தாங்க முடியாமல் ஹீரோனை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு அது வந்து தட்டிட்டு இருக்காரு. உள்ளேருந்து வரத்த ஹீரோனோட அம்மா தான் நீ எதுக்கடா இங்கே வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ ஹீரோவும் நம்ம ஐயானை பார்க்கணும் ஆண்டி அப்படின்னு நம்ம சொல்ல அப்போ ஹீரோனோட அம்மாவும் ஏண்டா உன்னால் அவள் என்னை விட்டுட்டு போயிட்டா, அவள் இப்போ என் கூடயே இல்லை, இப்போ வந்துட்டு மெய்யான பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்க, என் பொண்ணு வாழ்க்கையை அழிக்க வந்தவன் தாண்டா நீ, போடா இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே போயிட்டு கதவு சாத்திடுறாங்க. ஹீரோவா என்ன அவள் என்ன பார்க்க கூட வரல, அவள் எங்கே தான் போயிருப்பான்ற மாதிரி ஹீரோக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கொஞ்ச நாள் ஹீரோனை நல்லா தேடி பார்க்குறாரு, எங்கே தேடுறாரு, ஆனால் ஹீரோயின் எங்கே இருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸ் இப்போ ஹீரோக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. அப்போது ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார் ஊன்னு சொல்லிட்டு, அவர் வந்துட்டு நான் ரொம்ப நாளாக உன்னை பற்றி நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன், நீ எதுக்காக இப்படி இருக்குன்றதும் எனக்கு தெரியும், அதாவது சரி நான் வேணா உனக்கு ஒரு நல்ல ஐடியாவை சொல்லவா அப்படின்னு சொல்ல ஹீரோவா ஏண்டா நீயே சிங்கிள், உனக்கு எப்படா என்னோட ஃபீலிங்ஸ் புரியும் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ பார்த்துட்ருக்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டாவும் நீ கொஞ்சம் நான் சொல்கிற கம்பெனிக்கு போய் பாருறா, அந்த கம்பெனியில் உனக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது, நீ வேணா இந்த ஃபைலை பாருன்னு சொல்லி காட்ட. அப்போது ஹீரோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அந்த கம்பெனியில் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு எம்ப்ளாயாக இருக்கா. அதை பார்த்தோன்னே டி யார் கம்பெனிடா, உனக்கு தெரிஞ்சவங்க கம்பெனியா, எனக்கு கொஞ்சம் உங்களோட கான்டாக்ட் கொடுறான்னு கேட்க அப்போது ஹீரோட ஃப்ரெண்டும் சரி கொடுக்குறேன்டா அப்படின்னு நம்ம சொல்லிட. அப்போ அந்த கம்பெனியில் தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இந்த செலிபிரிட்டிக்காகலாம் ஒர்க் பண்ணுவாங்க போல இருக்கு. செலிபிரிட்டிக்காக மட்டும் இல்லாமல் நிறைய முக்கியமான ஆளுங்களெல்லாம் இன்டர்வியூ எடுத்து நிறைய ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோனோட டீம் லீடரும் டாக்டர் சூ வந்து நம்ம கம்பெனிக்கு வரப்போறாரு அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினா டாக்டர் சூவா அது அவராச்சு அப்படின்னு மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு மேடம் டீம் லீடர் மேடம் நான் வரணுமா என்ன அந்த மீட்டிங்க்கு, நான் வர தேவையில்ல அப்படின்னு சொல்ல அப்போ டீம் லீடர் மேடம் ஒன்னே என்ன இப்படி பேசிட்டு இருக்க மெய்யான், நீ நம்ம டீமில் ஒருத்தி நீயும் வந்துதாகணும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மீட்டிங்கில் தான் காட்டுறாங்க ஹீரோயினா ஃபேஸை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போது உடம்பு சரியில்லைன்ற மாதிரி டீம் லீடர்கிட்டே சொல்லிடுறாளா. நம்ம ஹீரோ வந்துடுறாரு, வந்துட்டு பார்த்தோன்னே நோட் பண்ணிடுறாரு, நீ இப்படி கெட்ட போட்டு வந்தால் நான் உனக்கு கண்டுபிடிக்க மாட்டேனா அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ மனசில் இருக்குது. அப்போ எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து வச்ச கண்ணு வாங்காமல் ஹீரோனே பார்த்துட்டு இருக்க. இது ஹீரோனுக்கு ஒரு மாதிரியாக இருக்கா. உடனே வந்து எக்ஸ்கியூஸ் மீ நான் கொஞ்சம் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பட்டுக்கு எந்திரிச்சு அங்கேருந்து ஓட நம்ம ஹீரோவா நீ போனா நான் உன்னை விட்டுருவேனா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரா. நம்ம ஹீரோனை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு ஹீரோயின் முன்னாடி போய் நின்ட்டு வேகமாக ஹீரோயின் கண்ணாடியை கழட்டிடுறாரு. நம்ம ஹீரோனை பார்த்து சொல்கிறாரு நீ இப்படி இருந்தால் நான் உனக்கு கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினச்சியா யான் அப்படின்னு மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனா அவளை அவளோட மாஸ்க் கழட்டிடுறா. சாரின்ற மாதிரி சொல்கிறா. நான் ஏன் உங்களை பார்க்க வரலனா எங்கள் அம்மா வந்து உங்களை எப்படிலாம் திட்டினாங்க, நான் அப்புறம் எப்படி வந்து உங்களை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவா அதுக்காக நீ என்னை பார்க்க வராமல் இப்படியே ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பியா, இதுக்காக நீ சாரி வேற கேட்குற, இப்படியே வந்து என்கிட்ட இருந்து ஒளிஞ்சிக்கலாம்னு நினச்சியா அப்படின்னு சொன்னவர். அதுக்கப்புறமா சரி இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண வந்திருக்கீல எத்தனை நாள் இப்படி வெளியே தங்கி ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஹீரோயின் 3 மந்த்துன்னு சொல்கிறா. அப்போது ஹீரோ ஒன்னே 3 மாதமா 3 மாதம் இங்கே எங்கே ஹாஸ்டலில் தங்கி ஒர்க் பண்ண போகிறேன், நானே 2 மாதத்தில் யூஎஸ் போக போகிறேன், இப்படி 3 மாதம் நீங்கள் தங்கிட்டேன்னா நான் எப்படி உங்க கூட ஸ்டே பண்ணுறது, நான் எப்படி உங்க கூட நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பை நம்ம டெவலப் பண்ணுறதுன்னு கேட்டால் ஹீரோயின் ஒன்னே அதை தான் நானும் கேட்குறேன், நீங்கள் வந்து 3 மாதத்துக்குள்ளே எப்படி யூஎஸ் போயிடுவீங்க, அதுக்கு
அதுக்கப்புறம் நம்மளோட ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ சொல்கிறாரு, நீ அதை பற்றிலாம் யோசிக்காத, நம்ம வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியாக டெவலப் பண்ணணும், நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உடனே ஹீரோனை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ண அப்போ டீம் லீடர் அங்கே வந்துடுறாங்களா, யாரையோ தேடிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. ஹீரோன் அதை பார்த்தோன்னே ஐயோ அவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்ல ஹீரோ உடனே சரி நீ அப்போ அவங்க கண்ணில் மாட்டக்கூடாதுன்னா நான் வேணா உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், நான் சொல்கிறது பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோனை ஒரு ஓரமாக கூட்டிகிட்டு போயிட்டு கிஸ் பண்ண அங்கே நம்ம ஹீரோனுக்குமே ஹீரோ ரொம்ப பிடிக்கும் தானே, ஹீரோ திரும்ப கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த டீம் லீடர் இருப்பாங்களே அவங்களும் அந்த பக்கம் வந்துட்டு இப்படி இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, யாரோ 2 பேர் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காங்கப்பா, எந்த இடம் கூட பார்க்கறது இல்லை, சரி கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் லீடரும் அங்கேருந்து போயிட நம்ம ஹீரோன் ஒரு பக்கம் நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கு ஒரு மீட்டிங் சொல்லிட்டு வந்திருக்கோம், அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்கேருந்து போகிறாளா. நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்ற மாதிரி போயிட்டு அந்த மீட்டிங்கில் போய் உட்கார்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் சரி உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கலாம் நான் ஓகே சொல்லிடுறேன், அதெல்லாம் ஓகே, எனக்காக ஒருத்தங்களை கூடவே ஒர்க்குக்கு ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் என்ன, அப்போ தான் நான் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க முடியும்னு சொல்ல டீம் லீடரும் ஹீரோயின் பேர் சொல்லும் போது ஹீரோனா இவர் வேணும்ட்டே நான் அவர் கூட இருக்கணுன்றதுக்காகவே கேட்டிருக்காரு போலன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு சிரிக்கிறா. இப்போதான் உள்ள அப்படி பேசியிருப்பா, ஆனால் ஹீரோ கூட இருக்கிறது ஹீரோனுக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நைட் ஆகிடுதா, அங்கேருந்து கிளம்பும் போது ஹீரோயின் ஹீரோ பார்த்து தனியாக பேசுகிறா, நீங்கள் வேணுட்டே தானே எனக்காக தானே இங்கே ஒர்க் பண்ணலாம் வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்ல ஹீரோவும் சரி அப்படியும் நீ நினச்சிக்கலாம், அதுவா உண்மையாக கூட இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஹீரோவும் சரி நீ என் கூட வந்து இருந்துடுறியா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம இருந்தோம் சரி ஒர்க்குக்காகன்றதுனால வந்து இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு உடனே அங்கே வந்துடுறாரா, யாரா அது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு வர நம்ம ஹீரோவா போடா போடா அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட நம்ம ஹீரோனா வெக்கப்பட்டுட்டு கார் உள்ள ஏறி உட்காந்துப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ உள்ளே வந்து பாட்டு என்ன வெக்கப்படுறியோ அப்படின்னுமா சொல்ல நம்ம ஹீரோனா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னுமா சொன்ன உடனே நம்ம ஹீரோ உடனே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார் உள்ளே ஹீரோனை வச்சு கிஸ் பண்ணுறாரு. அந்த கிஸ் வந்து ரொம்ப பெரிய லெவலில் டெவலப் ஆகிடுது. அந்த கார்லேயே அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாமல் க்ளோஸாக இருக்காங்க. அன்றைக்கி நைட்டு இப்படி இவங்க ஸ்டே பண்ண நம்ம ஹீரோனும் அங்கேயே தூங்குவாளா. ஹீரோவும் காரை ட்ரை பண்ணிட்டு போயிட்டுருக்காரு வீட்டுக்கு. ஹீரோயின் தூங்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சைடு கேப்பில் ஹீரோயின் வந்து ஹீரோ ஃபேஸை பார்த்து சைட் அடிச்சுட்ருப்பா. அப்போது நினச்சி பார்க்குறா, நீங்கள் என்னதான் 3 மந்த்தில் இங்கேருந்து போனாலும் என்னோடய ஃபீலிங்ஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் நான் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. அப்போது ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போயிருப்பா போல் லக்கேஜ் கொண்டு வந்துடுறேன்ட்டு. ஹீரோவா இன்னும் வீட்டுக்கு வரலையே, போய் சொல்லிட்டு போயிட்டாலோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்குது. என்னென்னு பார்த்தா ஹீரோயின் சொன்ன மாதிரி லக்கேஜில் கொண்டு வந்திருப்பாளா. ஹீரோவா நீ வரமாட்டேன்னு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயினை வந்து வீட்டுக்குள்ளே இழுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்து சொல்கிறா, சரி நான் வந்துட்டேன்ல, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, அதாவது நீங்கள் 2 மந்த்து இல்லை 3 மந்த்துக்குள்ளே எப்படியாவது போயிடுவீங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து உங்களை உண்மையாகவே எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அன்றைக்கி சொன்னல தலையாட்டினல அது போய் தான், மற்றபடி எனக்கு உங்களை உண்மையாக பிடிச்சிருக்கு. நம்ம இப்போ ஒரு ஓப்பன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், அதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருந்துக்கலாம், க்ளோஸாக இருந்துக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். 2 மந்த்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் விட்டுட்டு போகிறதா இருந்தால் போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோடனே ஹீரோவா நீ என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு வரா. ஹீரோனுக்கு வந்து ஹீரோ பிடிச்சிருக்கு, அதனால தான் இப்படி சொல்லியிருப்பா. இருக்கிற டைம்லையாவது அவர் கூட ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சிருப்பா. ஹீரோ குளிச்சுட்டு வரும்போது பின்னாடி இருந்து ஹக் பண்ணிட்டு நான் உண்மையாக தாங்க சொல்கிறேன், உங்கள் கூட ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஹக் பண்ண ஹீரோ ஒன்னே என் கூடயே நீ விளாட்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் க்ளோஸாக இருந்துடுறாங்க அன்றைக்கி நைட்டு. நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோயின் ஆஃபீஸில் நேற்று நடந்ததெல்லாம் நினச்சி யோசிச்சுட்டு இருக்கா. என்னதான் ஒரு 3 மந்தில் போகிறதா இருந்தாலும் ஹீரோயின் அதை பற்றி நினைக்காம ஹீரோவை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கா. அப்போ எதிர்க்க ஷியான்னு ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருப்பாளா, அவள் அவங்க அம்மா கிட்ட ஜாலியாக பேசிட்டு ஃபோனை வைப்பாளா. அதை ஹீரோயின் பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட ரொம்ப ஜாலியாக பேசுகிறா, ரொம்ப ஹாப்பியான லைஃப் வாழ்றா போல இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு ஹீரோ கிட்டேருந்து மெசேஜ் வெளியே வந்துட்டு ஹீரோயின் வெளியே வந்து பார்த்தா ஹீரோ சொல்கிறாரு உன்னை பிக்கப் பண்ண தான் வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு மெசேஜில். நம்ம ஹீரோனை வந்து பார்க்கும்போது ஹீரோவும் வந்துட்டியா வா போகலாமா அப்படின்ற மாதிரி பார்க்க ஹீரோயின் ஒன்னே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன், குடிச்சிட்டு கிளம்பலான்ற மாதிரி ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோவும் போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஷியா வருவாளா. அவன் நம்ம ஹீரோ பார்த்தோன்னே சூ நீயா அப்படின்ற மாதிரி சொல்ல சூ அப்படின்ற மாதிரி பார்த்து கூப்பிடும் போது நம்ம ஹீரோ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடறாரு இது ஷியா தானே, அதாவது அப்ராட்ல இவங்க 2 பேர் பக்கத்து வீடு. அப்போது இந்த ஷியாவும் நம்ம ஹீரோ கிட்ட நல்லா பேச நம்ம ஹீரோ நல்லா பேசுவார், ஏன்னா பக்கத்து வீட்டு போனல கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் தானே. நம்ம ஹீரோயின் வந்து அப்போ கையில் காஃபியோடு வந்துட்டு இதெல்லாம் பார்க்க அவளுக்கு வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகுது. நம்ம ஹீரோ மேலே இப்படி இவ கை போட்டு பேசுகிறத பார்த்து கையில் இருக்க கிளாஸை கீழே போட்டுருவா. ஹீரோ அதை பார்த்தோன்னே ஐயோ மேயா நீ அதை எடுக்காத, இந்த கிளாஸில் உடஞ்சி போச்சு, இதையே எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை எழுப்பி விட அப்போ இந்த ஷியா அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காளா. அவள் உடனே வந்து ஹீரோனை பார்த்து நீங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா என்ன அப்படின்ற மாதிரி இந்த ஷியா நம்ம ஹீரோனை பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக கேட்பா. நம்ம ஹீரோவா பதில் சொல்லாமல் ஹீரோனை பார்ப்பாரு. ஹீரோன் வந்து சொல்லுவாளா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. நம்ம
ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் வந்து இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறா. அப்போ ஷியா உடனே அப்போ சரி நீ என் கூட வாயே நம்ம 2 பேரும் கொஞ்சம் பேசலாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதுல அப்படின்னு சொல்ல. ஆனால் ஹீரோ வரல எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் ஒரு பக்கம் சரி நான் போகிறேன்ற மாதிரி கிளம்ப ஹீரோ பின்னாடியே போகிறாரு ஹீரோயின் பின்னாடி. இதை பார்த்து இந்த ஷியாவுக்கு செம்ம காண்டாகுது. அப்படிலாம் ஒன்றும் விட முடியாது நான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் வெளியே போகும்போது ஹீரோ பின்னாடியே வந்திருப்பார்ல அவர் வந்துட்டு என்ன ரொம்ப ஜெலஸ் ஆகிற போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்க நம்ம ஹீரோனா அதெல்லாம் இருக்கட்டும் அவள் யார் அப்படின்னு கேட்க ஹீரோவும் அப்ராட்ல என் பக்கத்து வீட்டுக்காரி அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்கிறா பக்கத்து வீட்டுக்காரின்னா இப்படி தான் வந்து கிஸ் பண்ணுற அளவுக்கு வருவாள கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ ஒன்னே அதெல்லாம் விடு அப்போ நீ ஜெலஸ் ஆகிறதானே எனக்கு இது ரொம்ப ஹாப்பியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே அலைக்கா ஷோல்டர் மேலே போட்டு தூக்கிட்டு போகிறாரு. இதை வந்து ஷியா பார்த்துட்டு காண்டில் இருக்கா. இன்னும் இவ இப்படி க்ளோஸாக போகிறா ரிலேஷன்ஷிப்பில் இல்லைன்னு சொன்னாலே அப்படின்ற மாதிரி நினைக்க நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் போகணுன்னே நம்ம ஹீரோயின் கிட்ட போய் பேசுகிறா. நீ வந்து அவர் கூட ஒன்றா இல்லைன்னு சொன்ன அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஆமாம் நானும் அதான் சொன்னேன் நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இல்லைன்ட்டு. அப்போ ஷியா சொல்கிறா அப்போது அதுதான் உண்மைனா நான் எது பார்த்துருந்தாலும் சரி நான் அதை கண்டுக்க போகிறதில்ல எனக்கு வந்து கண்டிப்பாக வேணும் அவனை வந்து உங்ககிட்ட நான் பறிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் உன்னால் என்ன முடியுதோ அதை பண்ணிக்கோ எனக்கு எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க எனக்கு அது தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு கான்ஃபிடென்ட்டாக பேசிட்டு வந்துடுறா. ஆனால் வந்தவ கொஞ்சம் தூரம் தள்ளி நின்ட்டு அவளுக்கா உள்ளுக்குள்ளே எப்படி நான் அவர் விட்டு கொடுப்பேன் இப்படிலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா சோகமா. அப்போ அதே இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு நீ பேசினது எல்லாமே நான் கேட்டேன் மயான் நீ வந்து ரொம்ப போல்டாக பேசின அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு முன்னாடிக்கு இப்போக்கும் செம டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனா அது இருந்து என்னத்தை பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்க்க ஹீரோ ஒன்னே அங்கேயே ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. இவர் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா இந்த கம்பெனியில் அதான் டாக்டரை இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்களே இந்த கம்பெனியில் இப்போ நம்ம ஹீரோவை இன்டர்வியூ எடுக்க போகிறாங்க போல இருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு இந்த ஷியா தான் வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி மைக்லாம் செட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ளோஸாக நிற்பாளா. இதை ஹீரோயின் பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் கடுப்பாயிட்டு இருக்கு. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ தான் நம்மளோட லவ்வர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கால. அதனால ஒரு பக்கம் ஹீரோக்கு அர்ஜென்ட்டான கால் வர இதோ வரேன்னு சொல்லிட்டு இருக்காரா. அப்போ இந்த ஷியா ஒரு பக்கம் நானும் அந்த பக்கம் தான் போகிறேன் இனி ட்ராப் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஷியாவும் நம்ம ஹீரோ கூட போகிறா. நம்ம ஹீரோயின் பார்க்குறா எங்கே தான் போகிறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. சரி வருவார்ல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிடுவா. ஆனால் வீட்டுக்கு போனால் 12 மணி ஆகிடும் போல இருக்கு. இன்னுமே ஹீரோ வர காணோம். இன்னும் இவ்வளோ நேரம் ஆகுது 12 மணி ஆக போகுது. அப்போ கூட இவர் வரமாட்டாரா வீட்டுக்கு. இப்போ 11:30 என்ன பண்ணுவாரோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஃபோனையே திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருப்பா. செம்ம கோவம் வருது. ஒருவேளை அவ கூட தான் சுத்த போயிட்டாலோ அவ கூட ஸ்டே பண்ண போயிட்டாரோ அப்படின்னு நினச்சிட்டு தூங்கிடுறா. காலில் தான் ஹீரோ வருவாரா. வரும்போது ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருக்கத்தை பார்ப்பாரா. ஹீரோயின் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு என்ன எங்கேயே தூங்கிட்டா அப்படின்ற மாதிரி பார்த்தவர் அப்படியே ஹீரோயின் தலையை கொஞ்சம் தடவி கொடுத்துட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோயின் உடனே டக்குன்னு எந்திரிச்சிடுறா. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சோடனே ஹீரோ பார்க்குறா. நோட் பண்ணும்போது ஹீரோ கழுத்தில் வந்து ஹிக்கி இருக்க மாதிரி இருக்குது. அதை வந்து நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னே செமக்கோர்தா ஹீரோயினுக்கு. ஹீரோ பார்த்து கேட்குறா என்ன தான் வந்து ஓப்பன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனக்காக இருக்கணும் நான் உங்களுக்காக இருக்கணும் இந்த 3 மாதத்துக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க வேறு ஒருத்தி கூட போய் ஸ்டே பண்ணிட்டு வரீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து கேட்க ஹீரோ சொல்கிறாரு என்னம்மா ஓப்பன் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிற அப்புறம் என்ன நீ இப்படிலாம் ரூல் சொல்கிற ஓப்பன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நான் யார் கூட வேணாலும் ஸ்டே பண்ணலாம் தானே அப்படின்னா நான் யார் கூட இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை வெறுப்பேற்ற ஹீரோயின் வந்து கையை ஓங்கிட்டு போயிடுறா. என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் வந்து அவளே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஆனால் அழுகிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறா. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் நான் உங்கள் மேலே வச்சுருக்க ஃபீலிங்ஸ் வந்து உண்மையானது நான் உங்களுக்காக மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்க மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவா இவ இப்போ தான் ஓப்பனாக பேசுகிறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறா என்னன்னா நான் வந்து உண்மையாகவே உங்களை லவ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு உங்களை விட்டு பிரிய மனசே இல்லை ஆனால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து நான் இந்த வேர்ல்டில் உண்மையாக லவ் பண்ணிட்டேன்னா அது உங்களை மட்டும்தான் உங்கள் முன்னாடி என் ஃபீலிங்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்றா உண்மையை ஹீரோவை எப்படிலாம் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோவை ஹீரோனை கட்டி பிடிச்சி நீ வேற ஏம்மா இப்படி அழுகுற அதெல்லாம் ஒன்றும் கோவப்படாத என் கழுத்தில் நானே தான் கீறிக்கிட்டேன் அது மட்டும் இல்லை நேற்று அவள் கூடலாம் நான் ஒன்றும் ஸ்டே பண்ண கிடையாது நான் வந்து ஒரு கெஸ்ட்டு தான் போய் மீட் பண்ணேன் அவரை மீட் பண்ணி பேசிட்டு வரதா லேட் ஆகிடுச்சு ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சின்னு சொல்ல ஹீரோனும் உண்மையாவா நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன் அதை எப்படிலாம் பேசிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோயின் சந்தோஷத்தில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறா. ஏன்னா அவளோட ஃபீலிங்ஸே ஓப்பனாக சொல்லிட்டா ஹீரோவை நல்லா பேசியிருப்பார்ல. அப்போ ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த ஷியா வரா வந்துட்டு என்னடி பண்ணிட்டு இருக்கேன் நீ என்னை வந்து அவர் கூட நெருங்க விட மாட்ற எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல நம்புறேன்னா நீ வந்து சொல்கிற உன்னோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஆர்ட்டுன்றது அவருன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் 2 பேரும் என்ன பேசினாலும் இத்தனை வருஷமாக நீங்கள் க்ளோஸே ஆகலை. சரி இன்னைக்கு நம்ம கம்பெனியில் ஒரு பார்ட்டி நடக்குது அந்த பார்ட்டியில் நான் வரமாட்டேன் நீ வேணா அவர் கூட என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன்ற மாதிரி
ஹீரோயின் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறா. அன்றைக்கி நைட்டு இந்த பார்ட்டியில் வந்து நம்ம ஹீரோ போவாரா, அப்போ ஹீரோ பக்கத்தில் இந்த ஷியா உட்காந்துக்கிட்டு இந்தா இது சாப்பிடு இது சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவளுக்கு கூட எடுத்து வைக்காம அவள் வந்து நிறைய ஃபுட்டை ஹீரோக்கு எடுத்து வைக்கிறா. இதை பார்த்துட்டு அங்கே இருக்க டீம் லீடரு ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா, ரொம்ப பாசமாக ஃபுட்டெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது இந்த ஷியா ஒன்னே உங்களுக்கு தெரியாத லீடர் இங்கே இருக்கார்ல சூ, அவர் வந்து என்னோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஆர்ட் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கால வைக்கப்பட்டுட்டு. அப்போ அங்கே இருக்கவங்களாம் சூப்பர்ப்பா உண்மையாவா, அப்போ நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லும்போது அப்போ எல்லாம் சேர்ஸ் பண்ண சொல்கிறாங்க இதுக்காக. அப்போ ஹீரோ ஒன்று இந்த ஷியாவோட கிளாஸையும் பிடுங்கி அதையும் குடிச்சிடுறாரு, இவரோட கிளாஸையும் குடிச்சிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு இல்லை ஷியா வந்து என் பக்கத்து வீட்டுக்காரி, அவள் எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான், அது மட்டும் இல்லை எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, அவள் பேர் மெய்யான், அவள் இந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறான்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்ல இதை கேட்ட டீம் லீடரும் மெய்யானியாச்சும் நீங்கள் லவ் பண்ணுறீங்க, ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல செலெக்ஷன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கெல்லாம் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. இதை இந்த ஷியா கேட்டோன்னே செம்ம கடுப்பாயிடுறா, ஒரு மாதிரி அசிங்கமாயிடுச்சு எல்லாரும் முன்னாடியும், அதனால ஓவராக ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறா, இப்படியே நான் அசிங்கப்படுத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோவும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து என்னை பிக்கப் பண்ண வந்திருக்கா, அதனால் நீங்கள் கொஞ்சம் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு போங்க, அப்படியே என் ஃப்ரெண்டு இருக்கால அவளையும் கொஞ்சம் பார்த்து கூட்டிகிட்டு போங்க, ரொம்ப குடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப. அப்போ இந்த ஷியாவை வந்து டீம் லீடர் தான் கூட்டிகிட்டு போவாங்களா. டீம் லீடர் ஒரு பக்கம் இங்கே நில்லு ஷியா, எனக்கு வாஷ்ரூம் போயிட்டு வரணும், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீம் லீடர் அங்கேருந்து போகும்போது அப்போ இவ தனியாக தான் நின்றுட்டு இருப்பா. தூரத்தில் நம்ம ஹீரோவும் வந்து கட்டி பிடிச்சி நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோனும் பாட்டியில் ரொம்ப குடிச்சிட்டிங்க போல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் ஆமான்னு சொல்லும் போது சரி 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. காரை அங்கேயே விட்டுட்டு 2 பேரும் அப்படியே வாக் பண்ணிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு போயிட்டு இருக்காங்க. இந்த ஷியா அதை பார்த்தோன்னே காண்டில் என்ன தைரியம் தான் அவரை கூட்டிட்டு போக காரை ஓட்டிட்டு வந்திருப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காரை நினச்சி அந்த காரை நல்லா டம்முன்னு கல்லை வச்சு இடிச்சிட்டு இருப்பா போல இருக்கு. நம்ம ஹீரோன்னு வரும்போது இதை பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின்லாம் ஐயோ தடுக்கலான்னு போய் போக நினைப்பா. ஹீரோ வந்து இல்லை நீ போகாத, உன்னை எதனா காயப்படுத்திட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கால் பண்ணி இந்த வீடியோ எடுத்து அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோனும் போலீஸ் கால் பண்ணுறா. அதுக்கு முன்னாடி இவ கல்லை எடுத்து உடச்சிட்டு இருக்கால காரை, அதெல்லாம் வீடியோ எடுத்து எவிடன்ஸாக ஹீரோயின் வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனும் அவள் உங்கள் ஃப்ரெண்டுன்றீங்க, நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோவும் கொடுத்து தான் ஆகணும், பின்ன நீ கார் ஓட்டிட்டு வந்தன்றதுக்காக போறாம பிடிச்சவ எப்படி காரை போட்டு ஓடிக்கிறா, உன்னதுனா ஹர்ட் பண்ணியிருந்தா என்ன ஆகுறது, இதெல்லாம் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி ஹீரோ சொல்ல அப்போது இந்த ஷியாவோட அம்மா அப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்துடுறாங்க. ஐயோ ஷியா என்னம்மா ஆச்சு, யாருமா உன்னை இப்படி பண்ணதுன்ற மாதிரி போலீஸ்காரங்க கிட்ட கெஞ்ச அப்போ போலீஸ்காரங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் இங்கே பேசி ஒன்றும் வரப்போகிறது கிடையாது, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க இப்போ வருவாங்க, வேணா அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷியாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ உள்ளேருந்து நம்ம ஹீரோன்னு வரும்போது ஹீரோயின் வந்து ஷியாவோட அப்பாவை பார்த்தோன்னே அப்பான்னு சொல்கிறா. அப்போது என்னன்றது தெரியுது. என்னென்னா நம்ம ஹீரோனோட அப்பா 2 வயசு நம்ம ஹீரோனுக்கு இருக்கும் போது விட்டுட்டு போயிருப்பார்ல, ஹீரோனோட அம்மாவை டிவோர்ஸ் கொடுத்துட்டு, அது இவர் தான் ஷியாவோட அப்பா. அப்போது உடனே வந்து இந்த ஷியாவோட அம்மாவோ இவ தான் உன்னோட ஒய்ஃப் பொண்ணா, அவளும் மோசமானவ, அவளுக்கு பிறந்தவ மட்டும் சும்மாவா இருப்பா, அதை நம்ம பொண்ணு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு ஓரா பேசும்போது நம்ம ஹீரோன் வந்து எங்கள் அம்மாவை பற்றி பேசுனீங்க அப்புறம் என்ன நடக்குன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஷியாவோட அம்மாவே மிரட்ட. அப்போ ஷியாவோட அம்மாவும் என்ன தைரியம் தான் ஏன் டிபி பேசுவேன்னு சொல்லிட்டு ஹீரோனை கை வாங்கிட்டு போவாங்க. அப்போ ஹீரோ உடனே வந்துட்டு அப்போ ஷியோட அம்மா கையை பிடிச்சிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஷியோட அம்மா வந்து ஹீரோ பார்த்துட்டு சூ நீயா நீங்கள் என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து கேட்கும் போது அப்போது ஹீரோ தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா அது என்னோட காரை வந்து ஷியா அடித்ததுக்காக நாங்கள் தான் கம்ப்ளைண்ட் பண்ணோம், இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க, நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல அப்போ ஷியோட அம்மாவும் சூ என்னப்பா பேசிகிட்டு இருக்க, உன் ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் நீ என்ன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து நிற்கிறா, ஆல்ரெடி நம்ம 2 ஃபேமிலியும் ஷியாவை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தது தெரியாதா அப்படின்னு சொல்ல ஒன்னே ஆண்டி கொஞ்சம் அமைதியாக இருங்க, நாங்கள் எப்போ என்கேஜ்மெண்ட்லாம் நடத்தணும், ஃபேமிலியில் எந்த என்கேஜ்மெண்ட்டும் நடத்தலை, நீங்களே அதை ஒன்று டிசைட் பண்ணி சொல்லாதுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோனோட அம்மா வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே இந்த ஷியாவோட அப்பாவை செம்ம கேள்வி கேட்குறாங்க, நீ எல்லாம் என்ன மூஞ்சி வச்சுட்டு இங்கே வந்துட்ட, எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டிட்டு இருக்கும்போது அப்போ ஷியாவோட அம்மாவோ எதுக்காக அவரை திட்டுற அப்படின்னு கேட்கும்போது அப்போ நம்ம ஹீரோனோட அம்மா வந்து ஷியாவோட அம்மாவே சேர்த்து திட்டுறாங்க, உனக்கு மட்டும் என்ன சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் வந்து மயக்கமே போட்டுடுறா, என்னடா இதுங்க இப்படி சண்டை போடுதுங்க சொல்லிட்டு. ஹீரோ தான் அதுக்கப்புறம் ஹீரோனை பார்த்துக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்பாரு. நம்ம ஹீரோனை மயக்கத்தில் இருப்பாளா, கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஹீரோயின் கண்ணை முழிப்பா. அவள் முழிச்சோடனே ஹீரோ வந்து நீ ஓகேவா தானே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரிலாக்ஸாக இரு அப்படின்ற மாதிரி ஹீரோ தான் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரா. அப்போது ஹீரோனோட அம்மா வந்து அங்கே வருவாங்க, கையில் வந்து சூப்பெல்லாம் வச்சு கொண்டு வருவாங்க. வரும்போதே போதும் என் பொண்ணுக்கிட்ட ரொம்ப பேசாத, நானும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்ல ஹீரோ கொஞ்சம் தள்ளி நிற்பார். அதே இடத்துக்கு ஷியாவோட அப்பா வராரு, வந்து டீல் பேசலாமா அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. என்னன்னா ஷியாவை ஜெயிலேருந்து வெளியே எடுக்கணும்ல, அதுக்காக தான் வந்திருப்பாரு போல இருக்கு. ஆனால் அப்போ ஹீரோ உடனே ஷியாவோட அப்பா பார்த்து போதும் நிறுத்துங்க, நீங்கள் பண்ண தொல்லையினால் தான் அவன் மயக்க போட்டு விழுந்தா, தேவையில்லாமல் எதனா பிரச்சனை பண்ணிங்க அப்படின்னு நம்ம சொல்லி மிரட்டும் போது
அப்போ ஷேயோட அப்பா ஒன்னே சூ என்னப்பா போயும் சாதாரண இவங்களுக்காகலாம் போயிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, இவங்களாம் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக வருவாங்களான்னு சொல்லிட்டு பெத்த பொண்ணாக இருந்தாலும் மதிக்காம கேவலமாக பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் காதலை கேட்கும் போது நீலாம் எனக்கு அப்பாவாக இருக்க தகுதியாக இல்லாதவன், எப்படி தான் நீலாம் எனக்கு அப்பாவானியோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்டபடி அவங்க அப்பாவை திட்டிட்டு கோச்சிக்கிட்டு வெளியே வந்துடுவா, இவங்ககிட்டலாம் பேசவே முடியாதுன்ட்டு. அப்போது ஹீரோ தான் நீ எதுக்கு கவலைப்படுற, உனக்காக நான் இருக்கேன், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத மெய்யான் அப்படின்னு சொல்லி பிடிக்க நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை சமாதானப்படுத்தி பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை ஃப்யூச்சரில் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஒன்னே எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அந்த ஃபேமிலினால உங்களுக்கு எதனா பிரச்சனை வரும்போது தான் எனக்கு பயமாக இருக்குது, நான் அசிங்கப்பட்டு நிற்கிறேன்ல அப்படின்னு சொல்ல ஹீரோவா நீ அப்படி இருந்தால் எனக்கு என்னம்மா, உன் ஃபேமிலி எப்படி இருந்தா என்ன, எனக்கு உன்னதான் பிடிக்கும் அப்படின்னமா சொல்லிட்டு ஹீரோனை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துவார். அது மட்டும் இல்லை வீட்லேயும் நம்ம ஹீரோனை வச்சு நல்லாவே பார்த்துப்பாரு. ரெஸ்ட் எடுத்துகிட்டு உனக்கு ஓகேன்றப்போ ஒர்க் போகணும்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ஹீரோயின் ஓகே அனுப்புறம் ஒர்க் போவாளா, அந்த ஒர்க்குக்கு போனால் அந்த இடத்துல இப்போ ஷியாலாக ஒர்க் பண்ணுறது கிடையாது, அதாவது ஜெயிலில் கிடக்கிறாளே. அப்போ டீம் லீடர் வந்து நம்ம ஹீரோனுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க. ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல, எதுக்காக மேடம் எனக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறீங்க என்னன்னு கேட்டால் அப்போ அந்த டீம் லீடர் சொல்கிறாங்க நம்மளோட பாஸ் வந்துட்டாருமா கம்பெனிக்கு, அது மட்டும் இல்லை 2 டீமாக பிரிச்சிருக்காரு, அந்த டீமில் நீ ஒரு முக்கியமான பொசிஷனில் இருக்க, உனக்கு ஒர்க்கு கொஞ்சம் நிறைய பேருக்கும் கொஞ்சம் பார்த்து பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனுக்கா ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு, ஆனால் இருந்தாலும் எதுக்கு இப்போ எனக்கு இவ்வளோ ஒர்க்குன்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. என்னென்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் டேவே நைட் வரைக்கும் ஒர்க்கு. நம்ம ஹீரோன் வந்து இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துடுறா. செம்ம ஹெவி ஒர்க்கு போல இருக்குது. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறா லேட் ஆகும்னு சொல்லிட்டு. ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து ஆஃபீஸில் கரண்ட் வேற போயிட்டா. இப்போ பக்கத்தில் வேற யாரும் காணோம். நம்ம ஹீரோனா பயந்துகிட்டே இருக்கும்போது பின்னாடி யாரோ வந்து ஹீரோயின் பின்னாடி கை வைக்கிறாங்க. ஹீரோயின் பயந்துடுறா, ஐயோ பேய் வந்து என் பின்னாடி கை வைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்துன்னு கத்தவும் அவன் என்ன பண்ணுறான்னா கையில் கிடைக்கிற குப்பை தொட்டியெல்லாம் எடுத்து அங்கே இருக்க ஒரு மண்டையில் போட்டு அடிக்க அங்கே யாருன்னு பார்த்தா ஒருத்தர் வந்து நின்றுட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் கண்ணு தெரியல, லைட் இல்லாதனால குப்பை தொட்டியை போட்டு அடிச்சுட்டு இருக்கா. கரண்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் அங்கே இருக்கவரை பார்க்குறா. நோட் பண்ண உடனே ஐயோ நீங்கள் மனுஷனா, நான் கூட பேய் நினச்சி பயத்தில் அடிச்சிட்டேங்க சாரி அப்படின்னுமா சொல்லிட்டு குப்பையை கொட்டினதுக்கெல்லாம் சாரி சொல்ல அப்போ அவரும் நீ ஏம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க, இப்படி நீ கூட பேய் மாதிரி தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சா அப்படின்னு மல்ல சொல்ல ஹீரோனும் சரி விடுங்க ஆமாம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன புதுசா இங்கே ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ அவருமே ஆமாம் புதுசு தான், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஒர்க் தானே பண்ணிட்டு இருக்க, ஏன் அதே மாதிரி நான் ஒர்க் பண்ணக்கூடாதா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம இருணும் ஆமாம் புது பாஸ் தான் வந்துட்டார்ல, அதான் திரும்ப பாஸ் வந்ததுனால செம ஹெவி ஒர்க் கொடுத்துருக்காரு, இந்த ஹெவி ஒர்க்கெல்லாம் கொடுத்ததுனால நான் என்ன பண்ணுறது, ஒர்க்கை முடிச்சுட்டு போகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி நீங்களே ஹெவி ஒர்க் தான் அப்போ பண்ணிட்டு இருப்பீங்க இவ்வளோ நேரம் இருக்கிறதுனால, ரொம்ப ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், இந்தாங்க மில்க் வச்சுருக்கேன் குடிச்சிட்டு மறுபடியும் போய் ஒர்க் பண்ணுங்கன்ற மாதிரி மில்க் கொடுக்க அவர் பேர் தான் லீ. அப்போ அந்த லீயும் இவளுக்கு என்ன தெரியலையோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் ஒரு பக்கம் என் பாய் ஃப்ரெண்ட் வேற வந்து மெசேஜ் பண்ணிட்டாருங்க, அதனால நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, உங்களோட ஒர்க்கை நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கிளம்பிடுறாளா. நெக்ஸ்ட் டே வந்து அந்த லீவ் காட்டுறாங்க. அந்த லீ தான் அந்த கம்பெனியோட பாஸே. எல்லாருக்கிட்டையும் நீங்கள் எவ்வளோ ஒர்க்கு முடிச்சிருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும்போது நம்புறேன்னா நேற்று கொடுத்த ஒர்க்கை நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் பாஸ்ன்னு சொல்லி நின்ட்டு முன்னாடி வந்து நின்னா பாஸ் பேச பார்த்துட்டு ஷாக் ஆகிட்றா. ஐயோ நான் குப்பை தொட்டியை கொட்டினவர் தானே இவர் அப்படின்னு நம்ம சொல்ல லீயும் நான் தான் அப்படின்ற மாதிரி பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா அன்றைக்கே போயிட்டு வீட்டில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து இது எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நான் பேய் நினச்சி குப்பையை கொட்டினாங்க, ஆனால் அப்புறம் பார்த்தா அவர் தான் கம்பெனியோட பாஸே அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. ஹீரோவா அப்படின்னு விட நான் கொடூரமான பேய் சொல்லிட்டேன், அதனால உன் பாஸ் கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ, சேஃப்டியாக இருந்துக்கோன்னு சொல்ல ஹீரோனா நீங்கள் இப்படி ஜெலஸ் ஆகத்தை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு புலம்பிட்டு கிடக்கா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஆகுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து வேகமாக வந்து ஒர்க்கு கிளம்பிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஒன்று ஹீரோன்னு பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்க மெய்யான், இவ்வளோ வேகமாக இவ்வளோ காலையில் எங்கே கிளம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக்கில் கேட்கும் போது ஹீரோனா என்னங்க இப்படி கேட்டுருக்கீங்க, அர்ஜென்ட்டான ஒர்க்கு பிஸ்னஸ் ட்ரிப் வேற, நான் போய் தான் ஆகணும், பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோங்கன்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோக்கா மண்டையில் ஒன்றுமே ஓட மாட்டேங்குது, என்ன இவ பிஸ்னஸ் ட்ரிப்னு சொல்லிட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்க. ஹீரோட ஃப்ரெண்டும் வந்துட்டு என்னடா இன்னும் சோக கடலில் முழுங்கிட்டு இருக்க, இப்போ தானே நல்லா லவ் பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோவும் நான் எப்படா திரும்ப உன்கிட்ட சொல்கிறது, நீ தான் சிங்கிள் ஆச்சே அப்புறம் என்னத்தை உனக்கு புரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொன்னவர். அப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ட்ரிப் போனதை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து உனக்கு ஏதோ ஒரு பார்ட்டிக்கு இன்விடேஷன் வந்திருக்கு என்னன்னு பாருன்ற மாதிரி சொல்லி கொடுக்க ஹீரோவும் அதை பார்க்குறாரு. அப்போது இந்த பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு நம்ம ஹீரோயினும் இந்த பாஸ் எல்லாம் போயிருப்பாங்க, கூட இன்னும் கொஞ்சம் 4-5 ஸ்டாஃப் போயிருப்பாங்க. ஆனால் இந்த பாஸ் வந்து நைட் நடக்கிற பார்ட்டிக்கு வந்து கூட பார்ட்னர் இல்லாததுனால நம்ம ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்டு நீ தான் இன்னைக்கு கொஞ்சம் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி அதாவது பார்ட்னர் மாதிரி என் கூட இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்டு கூட்டிட்டு வர இப்போ இவங்க 2 பேரும் உள்ளே போயிட்டு இருக்காங்களா. அதே பார்ட்டியில் தான் நம்ம ஹீரோவும் இருக்காரு. ஏன்னா ஹீரோக்கு இன்னைக்கு இன்விடேஷன் வந்திருக்கோம்ல, அந்த இன்விடேஷனான பார்ட்டி இதுதான் போல. ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்துட்டு யாரா அவன் ஏன் ஆளை கை கோத்து பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்க. ஹீரோ
போய் கேட்கறதுக்குள்ளேயே செம்ம கூட்டம் ஹீரோவை வந்து சுற்றிக்கிறாங்க. நீங்கள் தானே டாக்டர் சூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பக்கம் ஹீரோனா எனக்கு வாஷ்ரூம் போகணுன்ற மாதிரி கிளம்புவா. அப்போது ரொம்ப உரிமையாக பாஸ் வந்து ஹீரோன் கையை பிடிக்கும் போது ஹீரோன்னு எனக்கு வாஷ்ரூம் போன விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறா. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ஹீரோன் வந்து என்னை பார்ப்பாளா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க ஹீரோன் வந்து சைடில் பார்க்குறா. ஹீரோக்கு என்னமோ இவ என்னை பார்த்துட்டு பார்க்காமலே போகிறா போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு தோணிட்டு இருக்கு. ஹீரோயின் வாஷ்ரூம் போகிறா. அவள் ஹீரோ நோட் பண்ணல போல இருக்கு. போனோடனே அங்கே கூட ஹீரோ பற்றின நினைப்பு தான். ஹீரோக்கு தான் உடனே கால் பண்ணுறா. கால் பண்ணி இங்கே எங்கே வந்திருக்கோன்னு சொல்லலாம் தான் ட்ரை பண்ணுவா. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் என் செல்லம் எனக்கு கால் பண்ணிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே அட்டன் பண்ணலான்னு போகிறாரு. ஆனால் கொஞ்சம் கோவப்படுறாரு. இவ வந்து பாஸ் கூட வந்திருக்கால, நான் ஏன் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டேன். நம்ம ஹீரோனா இந்த மாதிரி சூ வந்து என் காலை கட் பண்ணலாம் மாட்டார், இவர் ஏன் திடீர்னு இப்படி காலை கட் பண்ணுறாரு, என்னவா இருக்கும், கோவமாக இருப்பாரா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோன் வந்து வாஷ்ரூம் விட்டு வெளியே வரும்போது பாஸ் லீ இருப்பார்ல, அவர் வந்து ஹீரோனை பார்க்க இங்கே வரைக்கும் வந்துட்டார் போல இருக்கு. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி மோதிக்க அப்போது ஹீரோயின் விழலான்னு போகும்போது அப்போ இந்த லீ வந்து நம்ம ஹீரோனை கொஞ்சம் க்ளோஸாக இறுக்கி பிடிக்கும் போது நம்ம ஹீரோ கரெக்டாக அங்கே வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு மேலே பொங்கி எழுந்துடுறாரு. என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ பார்த்தோன்னே சூ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் பாஸ் லீ கிட்ட ஹீரோ பார்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. இவர் பேர் தான் சூ, இவர் டாக்டராக இருக்காரு, இவர் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஆமாம்மா நான் தான் சூ, இவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, நான் அவளோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ஷாக பேசுகிற மாதிரி பேசுவார் லீ கிட்ட. அப்போ அந்த லீயுமே அவர் பேர் சொல்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோனோட கம்பெனியோட பாஸ்ன்னு சொல்கிறாரு. சரி இவ்வளோ ஹார்ஷாக பேசுனீங்க, உங்களுக்கு எத்தனை மேலே பிரச்சனையா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ வந்து அப்படிலாம் இல்லை, சரி நாங்கள் இப்போ இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நாங்கள் வந்து கூட்டிகிட்டு கிளம்ப வாஷ்ரூம் கிட்ட போவாங்களா, ரெண்டு பேரும் தனியாக பேசுகிறாங்க. அப்போ ஹீரோயின் கேட்குறா நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்க ஹீரோ ஒன்னே நான் ஏண்டி உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வர போகிறேன், நான் உன்னை ஃபாலோலாம் பண்ணிட்டு வரல, நான் உன்னை நம்புகிறேன், ஆனால் நீ எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் நம்புகிறேன், சரி அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு, நீ ஏன் அவன் கூட இப்படி க்ளோஸாக போய் நிற்கிற அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் ஒன்னே நீங்கள் என்ன கண்ட்ரோல் பண்ண பார்க்குறீங்களா, என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோ ஒன்னே நான் உன்னை வந்து கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேன்னா என்ன சொல்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்து அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிப்பாங்க போல இருக்கு. இப்படி இவங்க கிஸ் பண்ணோன்னே அடுத்தது என்ன, ரெண்டு பேரும் க்ளோஸாக இருந்துட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நேற்று நடந்த கோவம் கொஞ்சம் கூட இல்லை. ஹீரோயின் மார்னிங் எந்திரிச்ச உடனே ஹீரோ முன்னாடி உட்காந்துக்கிட்டு செல்ல உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டேன் எந்திரி அப்படின்னு நம்ம சொல்ல ஹீரோனை சிரிச்சுக்கிட்டே ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிப்பாளா. அப்போ எந்திரிச்ச உடனே ஹீரோ பார்த்து சாரி சொல்கிறேன். ஏன்னா நேற்று நைட்டு ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார், இந்த மாதிரி எனக்கும் இன்விடேஷன் வந்ததுனால தான் நான் வந்தேன், எனக்கு மேலே அவ்வளோ நம்பிக்கை, நான் ஏன் உன்னை ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனா அதை சொல்லி சாரி கேட்க நம்ம ஹீரோவும் சரி இப்பயாவது அதை புரிஞ்சுக்கிட்டே உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லவா, நான் 2 மாதத்தில் யூஎஸ் பொறுத்தா இருந்ததில்ல அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் வந்து இன்னும் தள்ளி போயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே ஹீரோ கட்டி பிடிச்சி உண்மையாவா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் என் கூட இருக்கிறத நினச்சா, அப்போ இன்னும் நீங்கள் ரொம்ப நாள் என் கூட இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோனை ஹாப்பியாக கண்டுபிடிச்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு போயிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பாஸ் கிட்ட எப்படியாவது நம்ம இது கிளியராக சொல்லணும், அவர்கிட்ட இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடணும், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமாக உள்ளே போயிட்டு பாஸ்லேயே உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நேற்று நடந்தது எனக்குமே புரிஞ்சுது, நீங்கள் வந்து என்னமோ பண்ண நினைக்கிறீங்க, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் விலகி இருங்கன்னு சொன்னேன். அப்போது லீ சொல்கிறாரு உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கலாம் ஆனால் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு இல்லை மெய்யான் அப்படின்னுமா சொல்ல ஹீரோனுக்கா இவர் என்ன இன்டென்ஷனில் பேசுகிறாருன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போது உடனே லீயும் சொல்கிறாரு நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, டாக்டர் சியூவோட ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி, அவங்க ஸ்டேட்டஸே வேறு உன் ஸ்டேட்டஸ் வேறு, அதனால் அது புரிஞ்சுக்காம நீ அவர் கூட இருக்கணும்னு நினைக்காதுன்னு சொல்ல நம்ம ஹீரோனா அவரை பற்றி எனக்கு தெரியும், எனக்கு இனிமேல் இந்த வேலை வேணான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வந்துடுறா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோ கால் பண்ணி பாப்பா, ஹீரோ எடுக்க மாட்டாரா, சியோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி என்னன்னு கேட்போன்ற மாதிரி சியோட ஃப்ரெண்டு இருப்பார்ல அவர் கால் பண்ணி சியூ பற்றி கேட்கும்போது அப்போ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இந்த மாதிரி டீன் கிட்ட பேச போயிருக்காங்க, என்னன்னா அந்த மாதிரி யூஎஸில் வந்த ஜாபை வந்து அவர் வேணான்னு சொல்லிட்டார்ல அதை பற்றி டீன் வந்து என்னன்னு கேட்க பேச போயிருக்காரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோன் இதை கேட்டோன்னே ஹீரோ பார்க்கணும்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வரா. ஹீரோ அப்போ தான் காரில் ஏறலான்னு போவார். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஹீரோட்ட வந்து பேஷண்ட் வந்து நின்றுட்டுருக்கா. ஹீரோன்னு சொல்கிறா நான் ரொம்ப சோகமாக இருக்கேன், நீங்கள் எனக்காக தான் யூஎஸ் போகாமல் விட்டீங்களா, ஏன் இப்படி பண்ணீங்க, என்னால் உங்கள் லைஃபையும் விட்டுட்டு நிற்கிறீங்களே அப்படின்னு மாதிரி ஹீரோன் கேட்க அப்போ ஹீரோ வந்து நான் விடணும்னு ஒன்றும் பண்ணல, அதாவது நான் கொஞ்ச நாள் தள்ளி போகணுன்னு தான் போட்டேன், ஆனால் அது வந்து கேன்சல் ஆகிடுச்சு, அதனால் போக முடியல, அது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஹீரோன் சோகமாக அழுகிற மாதிரி பேசுகிறா. என்னால் தான் உங்களுக்கு போயிடுச்சு இல்லை, என்னால் உங்களுக்கு வேலையே போயிடுச்சு இல்லை, இன்னைக்கு மேலே இது என்ன வேலை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லும் போது ஹீரோவா இதுக்கெலாம் என் கவலைப்படுறா, இந்த வேலைன்னா வேறு வேலை, எனக்கு என்ன வேலையா இல்லை, என் ஃபேமிலிலாம் உள்ள அதாவது அப்ராடில் பெரிய கம்பெனியை வச்சுருக்காங்க அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லும் போது ஹீரோ டயர்டாக இருக்குன்னு சொல்லுவார், எனக்கு பசிக்குதுன்னு சொல்லவும் ஹீரோனும் அப்போ சரி வாங்க ஷாப்பிங் போகலாம், நான் உங்களுக்கு சமைச்சு தரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ ஒரு பக்கம் நீ வேணா என்ன சாப்பிட முதல்ல அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோனும் இது ரோடு பார்த்து பேசுங்க சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஷாப்பிங் போகிறாங்க, ஒரு பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க, அங்கெல்லாம் போயிட்டு நல்லா சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ
அப்போ ஹீரோனை ஹீரோவை பார்த்து நீங்கள் என் கூட அதாவது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க, அதுக்கு தேங்க்யூன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அப்போ ஹீரோ வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு இடத்துல யோசிச்சிருப்பாரு, இவளுக்கு என்ன மறந்துட்டாலோ இவளுக்கு ஞாபகம் இல்லையோன்னு சொல்லிட்டு. அதை திரும்பவும் கேட்க அப்போ ஹீரோ ஞாபகம் இல்லைன்னு சொல்லும் போது ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. என்னன்னா ஹீரோ ஃபஸ்ட்டு டாக்டராக இருந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த பேஷண்ட் வந்து இறந்து போயிருப்பாங்க. அதாவது அவங்க வந்து உயிர் பொழைச்சிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ரொம்ப சீரியஸாக போய் இறந்துருப்பாங்க. அப்போது நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபஸ்ட்டு டாக்டராக இருந்து அதை அட்டன் பண்ணவர் ஃபர்ஸ்ட் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாரு. நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்க போனவ, உடம்பு சரியில்லைன்னு அந்த டைமில் போனவ இப்படி ஒரு டாக்டர் ஃபீல் பண்ணுறத பார்த்து அவள் புரிஞ்சிருப்பா. நம்ம ஹீரோ வந்து அப்போவே வெளியே உட்காந்து ஓன அழுதுட்டு இருந்திருப்பாரா. அப்போ ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு பின்னாடி இருந்து நின்றுட்டு யாருன்னே தெரியல இருந்தாலும் சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பா. என்ன சொல்லியிருப்பான்னா, இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பார்த்தேன், உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை டாக்டர், அதனால் உங்களோட ஹெல்ப் இனிமேல் நிறைய பேஷண்ட்டுக்கு தேவைப்படும், நீங்கள் விடாமல் முயற்சி பண்ணுங்கன்ற மாதிரி அவள் சொன்ன வேர்ட்ஸ் வந்து ஹீரோவை இந்த அளவுக்கு இப்போ கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம். ஹீரோ அப்போத்துலேருந்து ஹீரோனை லவ் பண்ணியிருப்பாரு. அதை இப்போ ஹீரோ சொல்லிட்டு அத்தனை வருஷம் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன்டி, ஆனால் நீ என்னை ஞாபகமே வச்சுக்கலன்னு சொல்ல ஹீரோனும் அப்படியா இத்தனை வருஷமா என்ன லவ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோவா அதை மறந்து போயிட்டியே உனக்கு ஞாபகமே இல்லைன்னு சொல்லிட்டு, நான் கூட ஏதோ ஞாபகம் வச்சிருப்பேன்னு நினச்சேன், கொஞ்சம் கூட உனக்கு ஞாபகம் இல்லை பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் சுகமாக சொல்கிறா, இல்லைங்க நான் வந்து ஒரு சாதாரண பொண்ணு, என்னெல்லாம் வந்து யாருன்னா இவ்வளோ பெருசாக நினைப்பாங்களான்றது எனக்கு இப்போ தான் தெரியும், அதான் என்னால் வந்து அதை உடனே வந்து சொல்ல முடியல ஞாபகம் பண்ணி அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல. அப்போ ஹீரோவனே சரி அதெல்லாம் விடு, எனக்கு நீ எவ்வளோ முக்கியமானவன்றது இப்போ தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு வந்து ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணுறாரு. நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், நான் உன்னை விரும்புகிறேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக பார்த்து டிசைன் பண்ண ஒரு டைமண்ட் ரிங்கை வந்து ப்ரப்போஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் கையில் போட்டு விட்டாரு. நம்ம ஹீரோனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து மோதிர போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் அங்கேயே ஹக் பண்ணி கிஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க லைஃப்பில் அவங்களோட லவ்வை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கா திடீர்னு வீட்டில் இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது. கால் பண்ணவங்க உங்கள் அம்மாவுக்கு சீரியஸாக இருக்குது, ஒன்றுமே முடியல வாங்கன்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டாக்டர் வந்து நீங்கள் இந்த பேஷண்ட்டோட பொண்ணா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் இந்த பேஷண்ட்டை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் நம்ம ஹீரோனை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப சீரியஸான டிசீஸ் இருக்குது, அவங்களுக்கு இப்போ உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னா 6 மாதத்தில் அவங்க இறந்துருவாங்கன்னு சொல்ல ஹீரோயின் இதை கேட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட போகிறா. அவங்க அம்மா ரொம்ப முடியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது பின்னாடி வர நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு இருப்பாரா. நம்ம ஹீரோன் எதுவும் பேசாமல் நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோ பாட்டுக்குள்ளே வந்துட்டு மெய்யான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோனும் ஒன்றும் இல்லைன்னு சமாளித்து ஹீரோ அனுப்புகிறா. நம்ம ஹீரோவும் சரி அப்புறம் வந்து பேசுகிறேன்னு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சோகமாக நின்றுட்டு இருக்க. அப்போ ஹீரோனோட அம்மாவுக்கு புரிஞ்சுது, எனக்கு புரியுது மெய்யான், என்னால் ஒன்றுமே முடியல, என் உடம்பு வந்து நான் சொல்கிறது எதுவும் கேட்க மாட்டேங்குது, அது வந்து அப்படியே என்னோட எல்லாமே நான் இழந்துட்டேன், என்னோட தெம்பை என்ன சொன்னாங்க டாக்டர் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து 6 மந்த் இந்த அம்மா சொல்லியிருக்காங்க, அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் பிழைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல. அப்போ மெய்யனோட அம்மாவும் நீ அன்றைக்கி விட்டு போனல, அப்பயே அம்மா மொத்தமாக விட்டுட்டு போயிடுவேன்னு நினச்சேன், ஆனால் அம்மா மேலே பாசத்தில் இங்கே நீ வந்திருக்கல அதுவே அம்மாவுக்கு போதும்னு சொல்ல ஹீரோனும் அப்படிலாம் இல்லைம்மா, நான் உங்களை விட்டுற மாட்டேன், உங்களை எப்படியாவது காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு ஓன்னு அழுதுட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் யாராக இருந்தாலும் பெத்த அம்மாவை விட முடியுமா, அம்மா எப்பயுமே நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க, அதனால தான் ஸ்டார்டிங்கில் அப்பெல்லாம் பேசியிருப்பாங்க ஏதோ ஒன்று நினச்சிட்டு. இப்போ ஹீரோனை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்க. ஒரு பக்கம் ஹீரோயின் அதுக்கப்புறமா ஹீரோ பார்த்து நான் அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மாவை பற்றி எல்லாமே சொல்லிட்டு இருக்கா. எங்கள் அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்காக உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா, அதாவது தயவு செஞ்சு எங்கள் அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்களா அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அவளாலே வந்து எனக்கு இதை கேட்கறதுக்கு கூட மனசு இல்லை, ஆனால் இதை நான் கேட்டுதான் ஆகணுன்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோ வந்து ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க, உன்னோட ஹஸ்பண்ட் நான் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட், இப்படி தான் நீங்கள் என்கிட்ட பேசுவியா, உனக்காக எந்த ஹெல்ப் வேணா பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோனை கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க அம்மாவெல்லாம் பார்த்துட்டு வரும்போது திடீர்னு ஒரு லேடி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. என்னென்னு பார்த்தா ஹீரோட அம்மா. நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறா, உங்களுக்கு எனக்கு தெரியும் நீங்கள் சூவோட அம்மா தானே, ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களும் தனியாக பேசணுன்னு சொல்கிறாங்க ஹீரோயின் கிட்ட போய் தனியாக பேசுகிறாங்க. என் பையன் வந்து ஒரு பொண்ணுக்காக யூஎஸ்க்கு போயிட்டு அந்த அவனுக்கு பிடிச்ச ஜாபே வேணான்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணியிருக்கான், அதாவது வேணான்னு சொல்லி விட்டுருக்கான்னா அந்த பொண்ணு யாருன்னு பார்க்க தான் ஆர்வமாக வந்தேன்னு சொல்ல அப்படியாம்மா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே இவங்களும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குமா நான் இல்லைன்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனும் அவங்க அம்மாவை பார்த்து சரி ஓப்பனாக சொல்லுங்கள் என்ன பிடிக்கல தானே உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோட அம்மாவை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா உங்கள் ஸ்டேட்டஸ் வேற என் ஸ்டேட்டஸ் வேற தானே அப்படின்ற மாதிரி ஹீரோட அம்மாவை பார்த்து சொல்ல. அப்போ ஹீரோட அம்மாவும் என்னம்மா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்லாம் கிடையாது, எனக்கு உண்மையாகவே ஒன்று பிடிச்சிருக்கு, ஆனால் நான் இதுக்கு பேசணும்னு வந்தேன்னா இப்போ இன்னொரு வேலை என் பையனுக்காக வந்திருக்கு, ஆனால் இது அவனோட ட்ரீம் ஜாப், திரும்ப அதை விடக்கூடாது, நீ எப்படின்னா உன்னை சப்போர்ட் பண்ணி அனுப்புன்றத சொல்ல தான் வந்தேன், மற்றபடி உன்னை நான் அப்ராட் கூட்டிகிட்டு போகிறேம்மா, நீ அவனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு இந்த வார்த்தையை கேட்டோன்னே சந்தோஷமாக இருக்குது. சரிம்மா நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன்ற மாதிரி சொல்லி ஹீரோட அம்மாவை அனுப்பி வைக்கிறா. ஒரு பக்கம் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அதாவது ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட வந்து பேசுகிறாரு, இன்னொரு வேலை கிடச்சிச்சுல போயிடுவியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் சைடில் வந்து இவங்க பேசுறதுலாம் கேட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ஏண்டா ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு தான் இருக்கும், அதுக்காக நமக்கு பிடிச்ச லைஃப்பை விட்டுட்டு
போக முடியுமா என்ன அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஹீரோயின் இதை கேட்டுட்டு வீட்டில் வந்து இதே யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட எனக்கு எதனா சொல்லி ஆகணும்ன்ட்டு. அப்போ சோகமாக உட்காந்துட்டு இருக்க. அப்போது ஹீரோவை பார்க்குறாளா. ஹீரோ வந்து உட்காராரு பக்கத்தில். என்னாச்சுமா இன்னும் தூங்கலையா, எழுதுனா உட்காந்து ஏதோ இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்கே என்னாச்சுன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் மெய்யான பார்த்து கேட்க, அப்போது நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்து சொல்கிறா, சரிச்சு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சப்போஸ் என்னோட ட்ரீமை வந்து நான் வந்து இப்போ ஆசைப்பட்டு எங்கன்னா வெளியூர் போகணும்னு நினச்சா நீங்கள் என்னை விடுவீங்களா, என் ட்ரீமை நிறைவேற்ற நீங்கள் ஆசைப்படுவீங்களா அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்க, ஹீரோவா உன் கனவு என் கனவு மாதிரி உன் கனவை நிறைவேற்ற தான் நான் பாடுபடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து சொல்ல, அப்போது ஹீரோயின் சொல்கிறா, அப்போது உங்களுக்கே அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும், உங்கள் ட்ரீமை நான் நிறைவேற்றணும் தானே ஆசைப்படுவேன். உங்களோட லைஃப்பில் இப்போ இன்னொரு சான்ஸ் கிடச்சிருக்கு, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ட்ரீமை அச்சீவ் பண்ண போய் தான் ஆகணும் யூஎஸ்க்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோவா உனக்கு தெரிஞ்சிருச்சா, அதுக்காக நான் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன் மெய்யான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து கேட்க, நம்ம ஹீரோயினா பரவாயில்ல நான் முழு நம்பிக்கை வச்சுருக்கேன் உங்கள் மேலே, என் மேலேயே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க உங்களுக்காக நான் காத்துட்ருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஃபுல் தைரியத்தை கொடுக்குறா. அப்படி சொல்லி அவங்க 2 பேரும் அவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் இப்படி பேசுகிறத கேட்டு நான் வந்து போயிட்டு வரேன்ற மாதிரி முடிவு எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோவை வழி அனுப்பிச்சி வைக்க போகிறாள் ஏர்போர்ட்டுக்கு. ஹீரோ போகிறதுக்கு மனசே இல்லை, கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஹீரோயினும் அங்கே போங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல, ஹீரோவா நான் வந்து உன்னை டேட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இப்படிலாம் பிரிஞ்சதே கிடையாது இவ்வளோ நாள் அப்படின்னு நம்ம சொல்ல, இப்போ நான் பிரிய போகிறேனே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனா இப்போ நம்ம பிரிய போகிறது கிடையாது, நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து லாங் லவ் டிஸ்டன்ஸ், அதாவது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஆக போகுது அவ்வளோதான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எனக்கு உங்கள் மேலே முழு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ 4 கிஸ் பண்ணி ஹீரோவை பத்திரமா போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வைக்கிறா. நம்ம ஹீரோவா ஹீரோனோட சப்போர்ட்டோட ஃப்ளைட்டில் அங்கேருந்து அவரோட ட்ரீம் அச்சீவ் பண்ண கிளம்புறாரு. கொஞ்ச நாள் ஆகுது. நம்ம ஹீரோனும் தனியாக இருக்காங்க. ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டே தான் இருப்பார். அவரோட டேபிள்லேயே நம்ம ஹீரோயின் ஃபோட்டோ தான். ஹீரோயின் ஃபோட்டோவை எப்பயுமே பார்த்துட்டு தான் இருப்பார். என்னன்னு பார்த்தா இந்த நாள் நம்ம ஹீரோனை மீட் பண்ண போகிறாரு. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்க வந்திருக்கா. நம்ம ஹீரோவும் அவள் வரப்போறான்னு காத்துட்டே இருக்க நம்ம ஹீரோ இப்போ டீனே ஆயிடுறாரு. அப்போது நம்ம ஹீரோ திடீர்னு டோரை திறக்கும் போது சந்தோஷமாக டோர் திறந்த இடத்த பார்க்க அங்கே வந்திருக்கிறது உண்மையை யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ பார்த்து உள்ள வந்து நிற்க, ஹீரோயின் கேட்குறா ஸ்டார்டிங்கில் கேட்ட மாதிரி ஃபீமேல் டாக்டர் யாருன்னா இங்கே இருக்காங்களா டாக்டர் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஃபர்ஸ்ட் டைம் கேட்ட மாதிரி கேட்கவும் நம்ம ஹீரோக்கு சந்தோஷமாக இருக்குது. ஹீரோனை பார்த்தோன்னே நான் தான் இருக்கேன்ல, நம்ம 2 பேரும் பேசலாமே அப்படின்ற மாதிரி ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ஹீரோனை பார்த்து சொல்ல, அப்போ 2 பேருமே வந்து அவங்கள பார்த்த சந்தோஷத்தில் மாற்றி கிஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க ட்ரூ லவ்னாலே இவங்க ஒன்று சேர்ந்துடுறாங்க. இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கில் இந்த மூவி இங்கே முடியுது. இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு வேற ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.